ஹே ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணீங்களா? ப்ரேயர் பண்ணாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஏன் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ரீசன்ஸ் அடிக்கிட்டே போவாங்க. சாப்பிட டைம் இல்ல, தூங்க டைம் இல்ல, ஒர்க் போக டைம் இல்ல, காலேஜ் போக டைம் இல்ல, ஸ்கூல் போக டைம் இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல மோசைன்ற ஒரு மனுஷன் எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கூட்டிட்டு வரும்போது புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர், ஸ்திரீகள் குழந்தைகள் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. 20 லட்சம் பேரை வழிநடத்தின தலைவன் சொல்லலைங்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. நோவா 120 வருஷமா பேழையை உண்டாக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ பிஸி ஒர்க்லயும் ஆண்டவரை தேடுறத மறக்கல. தானியேல் 3 வேற ஜெபிச்சாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் மறக்கலங்க. தாவீது ராஜா வீட்டை பாத்துக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒர்க்கு. ஆனா வீட்டையும் பாத்துக்கிட்டு நாட்டையும் பாத்துக்கிட்டு அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் ஆண்டவரை தேடினாருன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாரு. நடையோ நடந்து பிணியாளிகளை சொஸ்தமாக்குனாரு. அதிகாலையில போயிட்டு அவர் தன்னோட அப்பாவை தேடுறத மறக்கலங்க. இவங்க எல்லார விட இன்னைக்கு நீங்க பிஸியா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்களோட நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு செலவிடுறீங்களா? ஆண்டவர் நேரம் எடுத்து என் பையனோட கண் எப்படி இருக்கணும், என் பொண்ணோட மூக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நேரம் எடுத்து உங்களை படைச்சாருங்க. அந்த நேரம் கொடுத்து படைத்த ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்களோட நேரத்தை நீங்க கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபத்துல நீங்க எதை கேட்கறீங்களோ அதை செய்வேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இஃப் மே ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ வில் டூ இட்னு சொல்லிட்டு ஜான் சாப்டர் 14:14 சேஸ்ங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு உண்டான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா? சில நொடிகள் கொடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆனா சிலுவையில எத்தனை அடிகள் நமக்காக வாங்கியிருப்பாரு நம்மளுடைய ஆண்டவர். அதை யோசிச்சு பாருங்களேன். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற கிறிஸ்தவர்களா இல்லாம ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதலன்னு சொல்ற கிறிஸ்தவர்களா நம்ம இருப்போங்க. தினமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா எனக்கு இந்த உணவை கொடுத்ததற்கு நன்றி, இந்த உடையை கொடுத்ததற்காக நன்றி, நான் கஷ்டப்பட்டு கதறி அழுதுற டைம்ல என் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி, உங்களோட தூதர்களை கொண்டு என்னை தினமும் பாதுகாக்கிறீங்களே அதற்காக நன்றி, இந்த சுவாசத்தை எனக்காக கொடுத்திருக்கிறீங்க அதற்காக நன்றின்னு நன்றி செலுத்துங்க. ஆமென்.